எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ரகசிய உறவு. இதை பயன்படுத்தக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதற்காக பாரதிய ஜனதா கட்சியோடு இருந்தார் என்பது இன்னைக்கு ஒரு கேள்விக்குறி. அதாவது ஆட்சியில் இருக்கும் பொழுது ஒரு பேச்சு, ஆட்சியை தக்க வைக்க வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும் என்பதாக ஒரு பேச்சு, மத்திய அரசை பயன்படுத்தி முழுமையாக தமிழகத்திற்கு நிதியை பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக மாநில அரசு தான் செஞ்சுன்னு சொல்ற போது ஒரு பேச்சு. அதையெல்லாம் முடிந்துவிட்டு இன்னைக்கு அரசியல் லாப நஷ்ட கணக்குக்காக மத்திய அரசையும் பாரதிய ஜனதா கட்சியும் குறை கூறுவது எந்த விதத்துல அரசியல் நாகரிகமாக தமிழக மக்கள் பார்க்கிறாங்க. என்னுடைய அடிப்படை பெருமை என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய தொண்டர்களை கைது பண்ணியிருக்கிறாங்க. எத்தனையோ இடத்துல அநியாயமா எங்களுடைய தொண்டர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. தினமும் கூட எங்களுக்கு ஒரு போட்டி. அதிமுக ரேஸ்லயே இல்ல. திமுகவை எதிர்த்து பேசுவது இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி, அதிகமாக கைது செய்யப்படுவது பாரதிய ஜனதா கட்சி, அவதூறு வழக்குகள் அதிகமாக திமுக பதிவு செய்திருப்பது என்னுடைய மேல. திமுக ஆட்சி காலத்துல எனக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் 3 ஆண்டு காலம் எடுத்து பாத்தீங்கன்னா அவரை விட குறைந்தபட்சம் 5 மடங்கு அதிக எஃப்ஐஆர் மேல ஃபைல் ஆயிருக்கு. குறைந்தபட்சம் 3 மடங்கு அதிக ஆர்ப்பாட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி நடத்தி இருக்குது. அது எதுவுமே செய்யாம இவருடைய கடமை என்னை பொறுத்தவரை, ஏன்னா அசம்பிளியில கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு திருவுருவ படத்தை திறக்க வேண்டும் என்று ஆட்சிக்கு வந்தவுடன் திராவிட முன்னேற்ற கழகம் அழைப்புதல் கொடுத்த பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக சட்டமன்றத்துக்கு நான் சென்றிருந்தேன். அந்த நிகழ்ச்சியில பங்கேற்றோம். அன்னைக்கு அதிமுக பங்கேற்றாங்க. ஆனால் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்ல வேண்டும், அது அரசியல் நாகரிகமா, இது அரசியல் நாகரிகமா. மூன்றாவது, என்னை தனிப்பட்ட முறையில சொல்லி இருந்தாங்க, நான் ஏதோ கவர்னருக்கும் இங்க இருக்கக்கூடிய சிஎம்முக்கும் ரகசிய தூதரா இருந்து நீங்க டீ பார்ட்டிக்கு வந்தீங்கன்னா நாங்க மத்திய அரசு அங்க பண்ணும் அப்படின்னா அவருக்கு எந்த அளவுக்கு அரசியல் புரிதல் இருக்குது என்பதை அது உணர்த்தது. ஒரு கிணத்து தவளையாக இந்த அரசியல் பேசிக் கொண்டிருக்கின்றார். எந்த அளவுக்கு அவருடைய அரசியல் புரிதல் இருக்கு. ஒரு ஆளுநர் கொடுக்கக்கூடிய தேநீர் விருந்து என்பது பத்திரிகையாளருக்கும் அதே மரியாதை. நீங்களும் வர்றீங்க டீ பார்ட்டிக்கு, ஏன்னா உங்களையும் ஆளுநர் பாக்குறாங்க. பத்மா விருதுகள் பெற்றிருப்பவர்களுக்கும் அதே மரியாதை, அவங்களையும் கூப்பிடுறாங்க. ஆசிரிய விருது பெற்றிருக்கக்கூடியவங்களுக்கு அதே மரியாதை, விவசாய பெருமக்களுக்கு அதே மரியாதை, மாற்றுத்திறனாளிகளுக்கு அதே மரியாதை, அரசியல் தலைவர்களுக்கும் அதே மரியாதை. அப்படித்தான் ஆளுநருடைய தேநீர் பாட்டி இருந்துச்சு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ரகசிய உறவு. இதை பயன்படுத்தக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதற்காக பாரதிய ஜனதா கட்சியோடு இருந்தார் என்பது இன்னைக்கு ஒரு கேள்விக்குறி. அதாவது ஆட்சியில் இருக்கும் பொழுது ஒரு பேச்சு, ஆட்சியை தக்க வைக்க வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும் என்பதாக ஒரு பேச்சு, மத்திய அரசை பயன்படுத்தி முழுமையாக தமிழகத்திற்கு நிதியை பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக மாநில அரசு தான் செஞ்சுன்னு சொல்ற போது ஒரு பேச்சு. அதையெல்லாம் முடிந்துவிட்டு இன்னைக்கு அரசியல் லாப நஷ்ட கணக்குக்காக மத்திய அரசையும் பாரதிய ஜனதா கட்சியும் குறை கூறுவது எந்த விதத்துல அரசியல் நாகரிகமாக தமிழக மக்கள் பார்க்கிறாங்க. என்னுடைய அடிப்படை பெருமை என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய தொண்டர்களை கைது பண்ணியிருக்கிறாங்க. எத்தனையோ இடத்துல அநியாயமா எங்களுடைய தொண்டர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. தினமும் கூட எங்களுக்கு ஒரு போட்டி. அதிமுக ரேஸ்லயே இல்ல. திமுகவை எதிர்த்து பேசுவது இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி, அதிகமாக கைது செய்யப்படுவது பாரதிய ஜனதா கட்சி, அவதூறு வழக்குகள் அதிகமாக திமுக பதிவு செய்திருப்பது என்னுடைய மேல. திமுக ஆட்சி காலத்துல எனக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் 3 ஆண்டு காலம் எடுத்து பாத்தீங்கன்னா அவரை விட குறைந்தபட்சம் 5 மடங்கு அதிக எஃப்ஐஆர் மேல ஃபைல் ஆயிருக்கு. குறைந்தபட்சம் 3 மடங்கு அதிக ஆர்ப்பாட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி நடத்தி இருக்குது. அது எதுவுமே செய்யாம இவருடைய கடமை என்னை பொறுத்தவரை, ஏன்னா அசம்பிளியில கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு திருவுருவ படத்தை திறக்க வேண்டும் என்று ஆட்சிக்கு வந்தவுடன் திராவிட முன்னேற்ற கழகம் அழைப்புதல் கொடுத்த பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக சட்டமன்றத்துக்கு நான் சென்றிருந்தேன். அந்த நிகழ்ச்சியில பங்கேற்றோம். அன்னைக்கு அதிமுக பங்கேற்றாங்க. ஆனால் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்ல வேண்டும், அது அரசியல் நாகரிகமா, இது அரசியல் நாகரிகமா. மூன்றாவது, என்னை தனிப்பட்ட முறையில சொல்லி இருந்தாங்க, நான் ஏதோ கவர்னருக்கும் இங்க இருக்கக்கூடிய சிஎம்முக்கும் ரகசிய தூதரா இருந்து நீங்க டீ பார்ட்டிக்கு வந்தீங்கன்னா நாங்க மத்திய அரசு அங்க பண்ணும் அப்படின்னா அவருக்கு எந்த அளவுக்கு அரசியல் புரிதல் இருக்குது என்பதை அது உணர்த்தது. ஒரு கிணத்து தவளையாக இந்த அரசியல் பேசிக் கொண்டிருக்கின்றார். எந்த அளவுக்கு அவருடைய அரசியல் புரிதல் இருக்கு. ஒரு ஆளுநர் கொடுக்கக்கூடிய தேநீர் விருந்து என்பது பத்திரிகையாளருக்கும் அதே மரியாதை. நீங்களும் வர்றீங்க டீ பார்ட்டிக்கு, ஏன்னா உங்களையும் ஆளுநர் பாக்குறாங்க. பத்மா விருதுகள் பெற்றிருப்பவர்களுக்கும் அதே மரியாதை, அவங்களையும் கூப்பிடுறாங்க. ஆசிரிய விருது பெற்றிருக்கக்கூடியவங்களுக்கு அதே மரியாதை, விவசாய பெருமக்களுக்கு அதே மரியாதை, மாற்றுத்திறனாளிகளுக்கு அதே மரியாதை, அரசியல் தலைவர்களுக்கும் அதே மரியாதை. அப்படித்தான் ஆளுநருடைய தேநீர் பாட்டி இருந்துச்சு.